வணக்கம். இந்த வீடியோவில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினால் முன்வைக்கப்பட்ட இந்த ஊழல்கள் சம்பந்தமாக ஒரு விவசாயி ஒருத்தர் ஒரு கருத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து கணிப்பின்படி அல்லது இது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை வீடியோவாக முன்வைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஓகே இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் தோழன் ரதன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு ஊழல் சம்பந்தமாக அல்லது தென்னந்தோட்டம் அதே மாதிரி கச்சாந்தோட்டம் சம்பந்தமான ஊழல் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு ஊழலை முன்வைக்கிறாரு. கடந்த டிசிசி கூட்டம் கிளிநொச்சியில் இந்த டிசிசி கூட்டத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னது பொய், அவர் சும்மா ஆதாரம் இல்லாமல் செய்திகளை வெளியிடுறார் அப்படி என்று சொல்லியெல்லாம் நிறைய கருத்துக்கள் இந்த சமூக ஊடக பரப்பில் வந்திருந்ததை நீங்கள் கண்டிருப்பீங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அக்களுக்குள்ள ஃபைல்களை வச்சு கொண்டு தீராரே ஒழிய எதையுமே கொடுக்குறாரு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பெரிய பண முதலை ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் உங்களிடமெல்லாம் ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் எங்கே ஊழல் ஆணைக்குழுவில் கொடுக்கலாம் தானே, எதுக்காக அக்களுக்குள்ளே வச்சு கொண்டு தெரிகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஊடகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பண முதலை ஒருத்தர் அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த மஞ்சள் வேட்டிக்காரன் அல்ல மஞ்சள் சேட்டுக்காரன் அவர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக என்னென்னு சொன்னால் பொய் ஆதாரங்களை வெளியிடுறார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய தகவல்களிலும் ஒரு சில தகவல்கள் கிடைச்சி கொண்டிருக்கின்றன. அந்த மஞ்சள் சட்டக்காரன் சம்பந்தமாக காலப்போக்கில் அதுவும் வெளிவரும், பார்க்கலாம். சரி, இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைச்ச அல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கொண்டு வந்த இந்த ஊழல் சம்பந்தமாக ஒரு விவசாயி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார். அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்த இந்த ஊழல் அப்படின்றது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இல்லாமல் அது மட்டும் தன்னுடைய வாய்க்கால் காட்டினார். இங்கே தென்னைகள் இல்லை என்று சொல்லி சொன்னார். எல்லாம் இந்த டித்வா புயல் அழிஞ்சிட்டு என்று சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு பண கொடுப்பனவுகள் அப்படின்னு சொல்லி எதுவும் தரல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். தன்னுடைய காசில் தான் நான் குழாய் கிணறு அடித்தேன், நான் இப்போ என்னிட்ட பணம் இல்லை தோட்டத்தை திருப்பி செய்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்குள்ளே கட்டை அடிச்சுட்டு அதனால் கண் பார்வை தெரியாது, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அதாவது என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத ஓரளவுக்கு ஊகிக்கலாம். இந்த விஷயந்தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒத்துக்கொள்ளாது உங்களுடைய இஷ்டம். அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கடந்த டிசிசி கூட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த பாராளுமன்ற உறுப்பினரில் அமைச்சர் அவர்கள் டாக்டர்கிட்ட ஃபைலை பிடுங்குவார். டாக்டர்கிட்ட ஃபைலை பிடுங்குன்ற பொழுது அந்த ஃபைலுக்கு அந்த பிடுங்குற கட்டத்துக்கு முதல்ல டாக்டர் கதைக்கின்ற பொழுது இந்த ஒரு தோட்டத்தின் காணி அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்குள்ள தான் பொடியங்கள் கிரிக்கெட் அடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் காட்டியிருப்பார். இந்த பாருங்க வச்ச தென்னங்கண்டுங்க, இதுக்கு வச்ச கச்சாந்தோட்டம் அங்கே, இதுக்கு அவ்வளோ காசு செலவழிக்கப்பட்டது, இந்த நிகழ்வுக்கு அவ்வளோ காசு செலவழிக்கப்பட்டது. டாக்டர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார் கிட்டத்தட்ட 40-60 மில்லியன் ரூபாய்க்கு மேலே இதுக்காக செலவழிக்கப்பட்ட காசு இந்த நிகழ்வுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படி இது யாரோட காசு, இந்த காசு இவ்வளவு கொடுத்துருக்குறீங்க, உரமானியம் எடுத்துருக்கிறீங்க, இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாக்டர் காட்டிய அந்த ஃபோட்டோ, அதாவது ஒரு காணியினுடைய ஃபோட்டோ காட்டுவார். இந்த காணிக்குள்ளே தான் தென்னந்தோட்டம் நட்டது, இதுக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்லி அந்த காணியுடைய உரிமையாளர் பேட்டி கொடுத்துருப்பார். அதுதான் அந்த விஷயம் சம்மந்தமாக கொடுக்கின்ற பொழுது என்ன நடந்திருக்குமென்னு சொன்னால் இந்த கல்லர் எல்லாருமாக சேர்ந்து
அவரிடம் வந்து போய் சொல்லியிருப்பாங்க, இங்கே வா, இந்த காணிக்குள்ள வந்து உண்ட காணின்ற ஃபோட்டோ தான் வந்திருக்கு, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி தெரியல, தயவு செய்து இதுக்கு வந்து நீயே மீடியாவை கூப்பிட்டு நீயே ஒரு மீடியா அறிக்கையை கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்கிற, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், ஏதாவது அவரை வந்து பயமுறுத்துகின்ற வேலைகளை செஞ்சு ஒரு மீடியா அறிக்கையை வந்து கொடுக்குறதுக்கு வந்து அவர் வந்து முயற்சிச்சிருப்பார் அப்படின்றத என்னுடைய ஒரு யோசனை. இல்லை நான் வந்து நான் யோசிக்கிறது அப்படித்தான். என்னென்னு சொன்னால், இல்லையென்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் கண்டுபிடிக்கிறார், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பொது வழியில் கொண்டு வந்ததுக்கப்புறமாக கிட்டத்தட்ட இவருக்கு மட்டும்தான் காணிகள் கொடுத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், இவருக்கு மட்டும் காணிகள் கொடுக்கல, நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க சொன்னால் நிறைய பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட இந்த காணியினுடைய உரிமையாளர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கண்டுகள் அல்லது தென்னந்தோட்டங்கள் கொடுத்ததுக்கான அந்த பேர் லிஸ்ட்டில் வந்து அவருடைய பேர் இல்லை. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தென்னங்கண்டு லிஸ்ட்டில் வந்து முதலாவதாக இருக்கிறவர் வந்து வேலமாகிதனுடைய சகோதரர், அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 150 கண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீஸ்கந்த ராஜாவா ஸ்ரீஸ்கந்த பாலா அவருக்கு வந்து 225 கண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆக்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோன்றுறது. மற்றவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20, 20, 15, 10, 20, 150 அப்படின்றது வந்து ஒருவருக்கு கொடுத்துக்கிறாங்க. யாருக்கு அவருக்குன்னு சொன்னால் மாயான் அப்படின்ற ஒருவருக்கு வந்து 150 தென்னங்கண்டுகளாக மொத்தம் 600 தென்னங்கண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஒரு விவசாயியினுடைய தென்னங்கண்டு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, கிட்டத்தட்ட இத்தனை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இவர் யார் அவர்ன்னு சொன்னால், இந்த டிசிசி கூட்டத்தை குழப்பியவர், முதல்ல குழப்பியவர் வந்து இந்த வேலமாகிதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சியினுடைய அல்லது வந்து பார்சவி அவர்களினுடைய தாதா, அவர் தான் பெரிய ஒரு தாதா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருவையாறு தென்னை மோசடி சம்பந்தமாக முதல்ல அங்கே கூட்டத்துக்குள்ளே வந்து டாக்டர் காய்ச்ச உடனே குழப்பத்தை உண்டு பண்ணினார். நான் இயற்கையாக எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணினாங்க, இதுக்கு எங்கே திட்டம் போட்டார், இதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் வீடியோவில். பொதுமக்களுடைய வரி பணத்திலையும் அது மட்டும் இல்லாமல் அரச நீதியிலும் இந்த முன்னெடுக்கப்படுகிற அவித்திட்டங்களுக்கு வந்து எவ்வாறு அரசியல்வாதிகளுடைய குடும்ப நலனுக்காக இவைகள் சுரண்டப்படுகின்றன என்பதற்காகவும் அதனை மூடி மறைக்க அதிகார பலம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கும் வந்து இந்த டிசிஜி கூட்டம் நல்ல ஒரு உதாரணம். இந்த ஒரு விவசாயி மட்டும்தான் இது சம்பந்தமாக கருத்து சொல்லியிருக்கார். டாக்டர் தகவல் அறியும் சட்டத்தின்படி இதுக்காக செலவழிக்கப்பட்டது எவ்வளவு, என்னென்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து ஆதாரமாக கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த காணி சம்பந்தமாக அல்லது இந்த குறிப்பிட்ட இந்த மாபெரும் திட்டம் அல்லது இந்த மாபெரும் ஊழல் சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவர் எழுத்து மூலம் டாக்டருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கிறார். ஆக மொத்தத்தில் வந்து இப்போ இந்த யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஊடகங்களை கூப்பிட்டு ஊடக அறிக்கை கொடுத்தவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நீ டக்குனவுடன் அறிக்கை கொடு, உன்ற தோட்டம் தான் வந்திருக்கு, நீ இதை நீ கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு நான் ஆளை வச்சு அடிப்பேன், அல்லது இந்த பொம்பளை பிள்ளை இருந்தால் பொம்பளை பிள்ளையை தூக்குவேன், அல்லது வந்து உனக்கு ஏதாவது செய்வேன், அல்லது வந்து உன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது செய்வேன், அல்லது உன்ற வீட்டை வந்து கொளுத்துவேன், ஏதாவது இவர்கள் பயமுறுத்தியிருப்பார்கள். அந்த பயமுறுத்தலின் அடிப்படையில் தான் உடனடியாக அவர் ஓடி வந்து ஊடக அறிக்கையை கொடுத்துருக்கலாம். என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயம் நடக்கின்ற பொழுது அந்த ஊடக அறிக்கை நீங்கள் கொடுக்குற அந்த ஊடகத்தை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு நல்ல உதாரணங்கள் நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வர விஷயம், இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முதல்ல நடந்த டிசிசி கூட்டத்தில் சொன்ன விஷயம், இந்த 2ஆம் அடுக்குலத்தினுடைய சம்மேளனம் விவசாய சம்மேளனத்தில் இருந்த ஊழல், அதை கொண்டு வந்த உடனே ஓடிப்போய் எங்கே போவாங்கன்னு சொன்னால் ஊடக மையத்தில் போயிட்டு அறிக்கை வாசிப்பாங்க. என்ன சொன்னால், நாங்கள் நல்லவங்க, எங்களோட பக்கம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இதயம் சுத்தமாக இருக்கிறது, எங்களுக்கு கை சுத்தமாக இருக்கிறது, நாங்கள் வந்து ஊழல் செய்யலை, ஊழல் செஞ்சவங்க தான் உடனே ஓடி போய் வந்து முந்தி அடிக்கிறது. அதே மாதிரி திருப்பி இப்போ வந்து டாக்டர் வந்து இது சம்மந்தமாக டிசிஜி கூட காய்ச்ச உடனே எங்கே போனாங்கன்னு சொன்னால் டிசிஜிக்கு உடனே
ஊடக மையத்திடம் போயிட்டு எங்களோட கை சுத்தமானது, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள், எங்களால் வந்து நாங்கள் களவு வேலை செய்யலை, ஊழல் செய்யலை அப்படின்னு சொல்லி மீண்டும் போய் ஊடக மையத்திடம் வந்து கத்தியிருந்தாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு கேட்கல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக ஊடக பரப்பில் இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே முழுவதும் வெளியில் வந்து கொண்டு இருக்குது. வெளியில் வந்து கொண்டு இருக்க பொழுது வேறு வழி இல்லை, காணிக்காரனை கூப்பிட்டு உடனடியாக அவருக்கு ஏதாவது ஒரு பயமுறுத்தி நீ ஊடகத்துக்கு ஏதாவது ஒரு ஊடகத்தை கூப்பிட்டு நீ ஒரு அறிக்கையை விடு அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதனுக்கு எதிராக ஒரு அறிக்கையை விடுன்னு சொன்னால் அவர் பயத்தில் ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இப்போ இது வந்து இந்த ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் இல்லை. நிறைய கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கின்ற மக்களை இவ்வளவு இலகுவாக ஏமாற்ற முடியுமா கிளிநொச்சி மக்களை அப்படின்றதான் இப்போ பெரிய ஒரு விஷயம். ஏன் கிளிநொச்சி மக்கள் இது சம்பந்தமாக யோசிக்கலையா இது வரைக்கும்? ஏன் இப்படி ஒரு மக்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக அல்ல இந்த குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களுக்காக பயப்படுகிறார்கள் அப்படின்றது இப்போ பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் பற்றி சரியான முறையில் அணுகிறதில்ல மக்களை, பாலியல் லஞ்சம் கோர்றது அல்லது வந்து சாப்பாடை கொடுத்துட்டு பாலியல் லஞ்சம் கோர்றது, இப்படி அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான சம்பவங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்ப்போம். டாக்டர் ராமநாதன் ஒரு விஷயத்தை தொடக்கி விட்டுருக்கிறாரு, இது நல்ல விஷயமா முடியணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசைப்படுறாரு. அவருடைய லட்சியமே சொல்லியிருந்தார், நான் வந்து கிளிநொச்சி மக்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை அமைக்காமல் நான் இந்த அரசியலை விட்டுட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்வருகின்ற காலங்களில் எதிர்வருகின்ற டிசிசி கூட்டங்களில் அடுத்தடுத்த ஃபைல்களில் இந்த எல்லா ஃபைல்களும் பொதுமக்களுடைய பார்வையை நான் கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் நான் வந்து ஊழல் ஒழிப்பு மையத்திடம் கொண்டே கொடுத்தா அவங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, போலீஸாரிடம் கொடுத்தா போலீஸார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால் நான் முடிஞ்ச வரை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுமக்களுடைய பார்வைக்கு நான் முன்னிலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.